ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த போது வந்தியத்தேவன் மீது குளிர்ந்த காற்று வீசுகிறது. அதை உணர்ந்து தான் ஒன்று பொக்கிஷ நிலவரையில் போய் அந்த சுரங்கப்பாதை முடிவில் இருப்போம், அல்லது அரண்மனை அந்தப்புறத்தில் போய் அந்த பாதை முடியும் என்று அவன் கருதி கொண்டான். திடீரென்று 1000 கொள்ளிக்கண்கள் அவனை உற்று நோக்குவது போல ஏகப்பட்ட பயங்கர விலங்குகள், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, வௌவால், ஆந்தை என ஏகப்பட்ட கொடிய விலங்குகள் அங்கே இருந்தன. அனைத்தும் தன்னை தாக்க தயாராக இருப்பது போல அவன் கருதி கொண்டான். திடீரென்று ஒரு முதலை அங்கே கிடந்தது. வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறது. முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறுந்தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது என்று மலைத்துப் போனான், மருண்டு போனான் வந்தியத்தேவன். அம்மா, பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் அவன். தன்னைச் சூழ்ந்திருந்த அந்த மிருகங்களெல்லாம் உயிருள்ள மிருகங்கள் அல்லவென்பதை உணர்ந்தான். சம்புவரையர் குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறன் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொண்ட மிருகங்களில் சிலவற்றின் தோலை பதன்படுத்தி உள்ளே பஞ்சும் வைக்கோலும் அடைத்து உயிர் விலங்குகளைப் போல வைத்திருக்கும் வேட்டை மண்டபம் ஒன்று அந்த மாளிகையில் உண்டு என்று கந்தமாறன் கூறியதும் நினைவுக்கு வந்தது. அந்த வேட்டை மண்டபத்துள் இப்போது தான் வந்திருப்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். ஆயினும் முதலில் ஏற்பட்ட பீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரமாயிற்று. பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான், தொட்டு பார்த்தான், அசைத்து பார்த்தான், மிதித்தும் பார்த்தான். அந்த மிருகங்களுக்கு உயிரில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டான். பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான். வந்த வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது. அதை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டு வழியே செல்வதா, அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதா? வேறு எந்த அறைக்குள்ளேனும் இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா? சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான். வெளிப்படையாக தெரியும் கதவு ஒன்றுமில்லை. சுவர்களையெல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக வந்தியத்தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது. இந்த அனாவசியமான காரியத்தில் பிரவேசித்து இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று ஆத்திரமாக வந்தது. சுவர்களின் ஓரமாகச் சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானையின் முகம் துதிக்கையுடனும் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். நாசமாய்ப்போன யானையே, நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினான். யானை பேசாதிருந்தது. உயிருள்ள யானையே பேசாது. உயிரில்லாத நாரும் உமியும் அடைத்த யானை என்ன செய்யும்? துதிக்கையை கூட ஆட்டாமல் சும்மா இருந்தது. என்ன நான் கேட்கிறேன், நீ பேசாம இருக்க என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான். அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது. தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டியிருந்த யானையின் காது அசைந்தது. அசைந்தது மட்டுமல்ல, மடங்கி நகர்ந்து கொடுத்தது. அங்கே சுவரில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அடங்கா வியப்புடன் வந்தியத்தேவன் அந்த துவாரத்துக்கு அருகில் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான். பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அது ஓர் இளம் பெண்ணின் முகம். கரிய நிறத்து அழகிய முகம். அந்த முகத்திலிருந்த பெரிய கண்கள் இரண்டும் விரிந்து விழித்து கொண்டிருந்தன. ஆச்சரியம், ஆச்சரியம்! அந்த பெண்ணின் முகத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் தன்னுடைய முகத்தையும் கண்டான். ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க எத்தனித்தால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ அந்த நிலையில் வந்தியத்தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான்.
ஏற்கனவே அகன்று விழித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்கள் இப்போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின. வியப்புடன் சிறிது பயமும் அந்த பார்வையில் பிரதிபலித்தது. ஒரு கணம் அந்த பெண் முகம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த கணம் அவள் தன் செக்கச் சிவந்த இதழ்களை குவித்து கூ என்று சத்தமிட்டாள். வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றிக் கொண்டது. அந்த திகிலில் யானை தந்தத்திலிருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான். அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது. துவாரத்தையும் காணோம், பெண்ணையும் காணோம். சில்வண்டுகள் ரீங்காரம் போல காதை துளைத்த கூ என்ற அந்த பெண்ணின் குரலும் கேட்கவில்லை. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்கச் சிறிது நேரம் ஆயிற்று. தான் கண்ட தோற்றத்தைப் பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சம்புவரையரின் செல்வப் புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண். தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாக பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. 4-5 மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போலிருந்தது. 2-3 வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனைப் பற்றி அவளிடம் கூறுவான். அவனுடைய வீரதீர சாமர்த்தியங்களைப் பற்றியும் புத்தி சாதுரியத்தைப் பற்றியும் வானளாவ புகழ்வான். அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் வியந்து வர்ணிப்பான். அவன்தான் உனக்குச் சரியான கணவன், துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவன் என்பான். இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டுமென்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும். அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள். அவனுடன் சண்டை பிடிப்பாள். இப்படி வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் அழைத்து கொண்டுதான் வாயேன், அவன் சாமர்த்தியத்தை பார்த்து விடுகிறேன் என்பாள். ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவி கொண்டிருப்பான். மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள். அவளுடைய அந்தரங்க தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வாணர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள். இத்தகைய இனிய பகற்கனவுகளுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஓர் இடையூறு நேர்ந்தது. கந்தமாறன் வேறு ஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான். வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்துமற்ற அந்த அனாதை பையனை மறந்துவிடு என்று கூறலானான். தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மணம் புரிந்து கொடுக்கப் போவதாகவும் கூறினான். மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று ஜாடை மாடையாகச் சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் 3 உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை. வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சாமியாராகப் போவதாகச் சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள். போதாதற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள். தங்களுக்குத்தான் நாகரீகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள். தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கடம்பூர் நடுநிசி கூட்டம் நடந்து முடிஞ்ச மறுநாள் காலை
வந்தியத்தேவனும் கந்தமாறனும் பேசிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். என் தங்கையை நீ மறந்துடு, பெற்றோர் அவளை வேறு இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க, அவளும் சம்மதிச்சிட்டான். இப்படி கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டான் அல்லவா. இந்த வாழ்த்தோட முடியல, இந்த நெடுங்கதையில் அவளுடைய பங்கு தொடருதுன்னு உணர்த்தி நம்ம வியப்பில் ஆழ்த்திடுறார் ஆசிரியர். பொதுவாக தானிய விதைகளின் புறத்தோல் உலர்ந்தும் கடினமாகவும் இருக்கும். இது உமி எனப்படும். கடினமான வெளிப்புற பாதுகாப்பு கூடுன்னு சொல்லலாம். தவிடு என்பது தானியங்களை அரைச்சு எடுக்கும்போது கிடைக்கிற துகள் போன்ற கழிவு பொருள். இதை விதையை மூடி இருக்கிற ஊட்டச்சத்து கொண்ட மென்மையான உட்புற அடுக்குன்னு குறிப்பிடலாம். உமி பெரும்பாலும் எரிபொருளாகவும் உரமாகவும் பயன்படுது. தவிடு சிறந்த கால்நடை தீவனம், சமையல் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. யானையின் காது உருவத்துக்கு ஏற்றது போல பெரிய விசிறிகளை கொண்ட உறுப்பு. ஒலிகளை கேட்க உதவுவது மட்டுமன்று, உடல் வெப்பநிலை சீராக வச்சுக்கவும் உதவுது. மெல்லிய நரம்புகள் எறும்பு போல சிறு பூச்சிகளின் வரவை உணர்த்திடும். இந்த விசிறிகள் அசைஞ்சு அதையெல்லாம் விரட்டிடும். ஆனால் சம்பூரையர் மாளிகை வேட்ட மண்டபத்து யானை அசைந்து மடங்கி நகர்ந்து இப்படி என்னெல்லாமோ பண்ணுதே. இதனால தான் மாயாஜாலங்கிறார் கல்கி. மேகலை பெண்கள் இடையில் அணிகிற ஆபரணத்தை குறிப்பது. வேறு பெயர்கள் காஞ்சி, ஒட்டியானம். தமிழ் அன்னைக்கு கார் சிலம்பாக சிலப்பதிகாரம், இடையணியாக மணிமேகலை, கழுத்தணியாக நவமணிகளால் ஆன மாலையாக சீவக சிந்தாமணி, கைவளையாக வளையாபதி, காதணியாக குண்டலகேசி. இப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் விளங்குவது அனைவரும் அறிந்தது. நாம் வாழற நிலத்தின் இடைப்பகுதியாக இருக்கிற காஞ்சி அங்கு அணிய பெறும் மேகலையாக திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாகரிகம், நகர், நகரம் இவற்றை அடிப்படையாக கொண்டு உருவான சொல். பொதுவாக கண்ணோட்டம் என்கிற அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வை, பெருந்தன்மை, கேண்மை இதையெல்லாம் உள்ளடக்கியது. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த நற்றிணை பகுதி சிந்திக்கத்தக்கது. முன்பு பழகின நண்பர் அன்பின் காரணமா நஞ்சை தந்தாலும் விரும்பி உண்ணுவாங்க. உயர்ந்த பண்பும் கண்ணோட்டமும் கொண்டவங்க. ஹட்டம், அடம், வேர்ச்சொல் ஹட், பிடிவாதம், தன் முரண்டு. அடம் பிடிப்பது, பிடிவாதம் பண்ணுவது, விடாப்பிடியாக இருப்பது, முரண்டு பிடிப்பது. மொத்தத்தில் இசையாத கீழ்ப்படியாத போக்கு. என்னங்க, இன்னொரு பூங்குழலியா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.